நம்ம பிளேயிங் 11 பார்க்குறோம் ஷபானி. there's not much change. ஆனா இந்த முறை கிளியரா ஸ்பாட் பண்ணாரு. கேப் எங்க இருக்குன்னு பார்த்தாரு. 4 ரன்கள். தரமான ஷாட். பேட்ல பட்டனே தெரிஞ்சது கண்டிப்பா 4 ரன்கள் வரும்னு. கேப்டன் என்ன ஓனாலும் தடுக்க முடியாது. டக்குனு ஒரு ஷஃபில் அந்த இடத்துல. ஆனா நேரா கைக்கு போகுது. எதுக்கு அதை இப்ப செஞ்சேன்னு யோசிச்சுட்டு இருப்பார் அபினவ். டாப் ஏஜ். ஆனா இந்த முறை ஷார்ட் ஃபைன் ஃபீல்டர் கடந்து போயிடும் ஒரு மேக்ஸிமம் லோகேஸ்வர். இப்ப ஆடி ஆகணும் பேட்டர். தொட்டு விட்டுருக்காரு. 4 ரன்கள் நிச்சயமா வரும். அழகுங்க. எக்ஸாக்டா பந்தோட அந்த லென்த்தை கணிச்சாப்ல. வெயிட் பண்ணுங்க கேட்ச் சொல்றான். அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு சான்ஸ் எடுத்திருக்கார் லோகேஸ்வர். தரமான ஒரு சிக்ஸர். எக்ஸிகியூஷன் இப்படி இருக்கணும் அப்படின்னு காமிச்சிட்டாருங்க லோகேஸ்வர். அபினவ் டேக் நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஷோயப் முகமது வெல்கம் பண்ணியிருக்காரு. ஒரு செம்ம டிரைவ். காத்துல இருந்துச்சு ஆனா கேப்லயும் இருந்துச்சு. இதுக்கு தான் ஃபீல்டரே தேவையில்லையே. ஆஃப் ஸ்டம்ப்லயே போட்டு அடிச்சிடலாம்னு சரவணன் முடிவு பண்ணிட்டாரு. இந்த முறை சச்சின் ரிசல்ட்ல எந்த சேஞ்சும் இல்லை. நேர ஒரு சாத்தி இருக்காரு. ஆண்ட்ரே சித்தார்த் அடிச்சு பந்து திரும்ப பாதி வேகம் வரும் போல இருக்கு. பால் போட்டாட்டியா ஃப்ரீ ஹிட்ட ஒரு சாத்தி இருக்காரு. ஃபீல்டரும் அப்படியே வேடிக்கை பார்க்க வேண்டியதான். ஒரு மேக்ஸிமம் அங்க ஆண்ட்ரே சித்தார்த். கேட்டோன்னே திருப்ப கொடுக்குறாரு பாருங்க. வேற லெவலுங்க இன்னைக்கு. பவுண்டரி போயிருக்குங்க. Powerful shot and அருமையான அரை சதம் ஆண்ட்ரே சித்தார்த் டேந்தம். ஆண்ட்ரே அற்புதமா ஆடி இருக்காரு. ஈஸியா ஆட்டாருங்க இதையும். ரெண்டு பேரோட பங்களிப்பும் அற்புதம். ஆஹா எப்பெல்லாம் இடம் கிரியேட் பண்றாரோ. கேட்ச்னு கேட்டிருக்காங்க ஆனா யாருன்னு சொல்லவே இல்லையே. கிரவுட் தாங்க பிடிக்கணும். அதான் நின்ன இடத்துல இருந்து மறுபடியும் ஒரு 4 6 தான். அதுவும் ஸ்லோ டெலிவரியை கணிச்சாருங்க. அதுக்கப்புறம் அந்த பாலை பார்த்ததா யாருமே சரித்திரமே கிடையாது. ஹைட் இருக்கு, டிஸ்டன்ஸ் இல்ல. ஃபீல்டர் இருக்காரா? இருக்காரு. காலிங் கிளியரா இல்ல. சதுர்வேத் என்ன நல்லா பண்ணிருக்காருன்னா கடைசி வரைக்கும் பாலை பார்த்திருக்காரு. புஷ் தாங்க கேட்ச். பவர்ஃபுல் ஷாட். அது what a finish. ஆண்ட்ரே சித்தார்த் டேந்தம். 240 அப்படின்ற அந்த ஒரு டார்கெட் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி தான் ஃப்ரீயா ஆடணும். ஒரு மாதிரி தயாரா இருந்தாரு. அதுதான் இப்போதைக்கு சிக்கலா மாறி இருக்கு. பரவாயில்ல நான் இருக்கேன் கவலைப்படாதன்றார் சதுர்வேத். பவர் பிளேனா இப்படிதான் ஆடணும்னு காமிச்சுக்கிட்டு இருக்கார். இந்த முறை சான்ஸ் கொடுக்கலீங்க. இறங்கி வந்து அடிச்சிருக்காங்க. போன முறை அடிக்க முடியல. இந்த முறை கிளியரா. இந்த முறை சான்ஸே இல்லைங்க. அது எடுக்காததுனால இப்படி ஒரு ஷாட் வந்தே தீரும். இது மாதிரி அச்சா கண்டிப்பா கிடைக்கும் அந்த ரன்ஸ். நேரா அடிச்சிருக்காரு என்ன சதுர்வேத். கால அகட்டி மடக்கி ஒரு சக்க போட்டிருக்காரு என்ன சதுர்வேத். அதான் வைட் அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப். ஆனா பேஸ் இல்ல. ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயர். And சித்தார்த் மாதேவன் the shackles break பண்ணிருக்காரு. இந்த முறை சித்தார்த் மகாதேவன் இல்லையே. இன்னும் கொஞ்சம் ரன் ரேட் குறைக்கிற ரிக்வயர்டு. வந்த உடனே ஒரு வருகன்னு வணக்கம். ரன் அவுட்னே நீங்க கால்குலேட் பண்ணலாங்கிற அளவுக்கு ஓட்டார் அவர் கீழே. இதுவும் ஓடிடுங்க. அம்பரீஷ் ஃபுல் டாஸ் மடக்கி அடிச்சிருக்காருங்க. ஃபீல்டர் யாரும் இல்ல. கேபிட்டல் டிஎன்பிஎல். ஓகே 98ல ஒரு வீர் இருக்காரு. இரண்டாவது ரனுக்கு நிச்சயமா போக முடியும். ஃபாஸ்டஸ்ட் 100 டிஎன்பிஎல் வரலாற்றுல. ஆர் ரோஹித் இதுக்கு முன்னாடி 46 பந்து. மறுபடியும் இறங்கி வந்திருக்காரு. ஸ்டாண்ட்ஸ்ல சொருகிட்டாரு. இந்த முறை சாத்தவேத்
தேர்ட் டைம் லக்கி அப்படி நிறுவனம் பண்றாரு. மிகப்பெரிய விக்கெட். ஓ பெரிய விக்கெட்டுங்க. பிளேட் ஆன். ஜாதவேத் அடுத்தடுத்த ஓவர்ல 2 விக்கெட் எடுத்திருக்காரு. சித்தார்த் மகாதேவன் சாமைங்க ஸ்ட்ரைட்ல எட்டி பிடிக்க பார்த்தாரு ஷாருக், ஆனா வாய்ப்பு இல்ல. 4 ரன்கள் வந்தாச்சு. மறுபடியும் கொஞ்சம் ஷஃபிள் பண்ணாப்ல அழகா ஆடாடா அடிச்சது சூப்பரா தான் இருந்துச்சு. ஆனா நேரா கைகள்ல போயிருக்கு, கேப்டன் கைகள்ல. ஒரு யங்ஸ்டர் அம்பரீஷ் கையில பந்த கொடுத்திருக்காங்க. ஆனா கடாசி இருக்காரு அனிருத், தூக்கி விட்டுருக்காருங்க. ஆட்டேங்கப்பா 6 ரன்கள். கேப்டன் டாட் பால் இருக்க வாய்ப்பு இல்ல, சிங்கிள் எடுத்துட்டாங்க. ஆக மொத்தம் நோ பால் சிக்னல் காமிச்சிருக்காங்க. அந்த சிக்னல் காமிச்சாங்க அப்படின்னா ஓகே, அந்த ரன்கள் வந்தாச்சுன்னு அர்த்தம். பிரஷர்ல என்ன ஆயிருக்குன்னா அந்த கோட்டை தாண்டி காலை வச்சிருக்காரு. அண்ட் இம்பாசிபிள் அப்படின்னு நினைச்சத பாசிபிள்னு காமிச்சிருக்காங்க மதுரை பேந்தர்ஸ். 240 for 4 அப்படின்னு இந்த இடத்துல வெற்றியை கொண்டு வந்திருக்காங்க.